கொள்கை எதிர முதல் மாநாட்டிலே ஒரு ஒன்றியத்தில் ஆளும் கட்சியை கொள்கை எதிரியாக அறிவிச்ச கட்சினாங்க. அந்த கட்சியின் மாநில தலைவர் இதனை இது மாதிரி கீழ்த்தரமான ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவரோட தரத்தை அவரே குறைத்துக் கொண்டிருக்கிறார். நடந்தது ஒரு விபத்து. அதை வைத்து இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. ஒரு அமைச்சர் அவர்கள் இது மாதிரி சொல்வதை நாங்கள் கண்டிக்கிறோம், உண்மையாக கண்டிக்கிறோம். திமுகவை பார்த்து தாங்க ஆரம்பிச்சோம். திமுக எந்த அளவுக்கு மோசமான ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அனைத்து துறைகளிலும் ஊழல், இது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஆரம்பிச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு ஜனநாயக மாண்பிற்கு முற்றிலும் எதிரான ஒரு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமுக பண்ணிட்டு இருக்கிறதா அதை பார்த்துதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள் இந்த திமுக தீய சக்தி வேண்டாங்கிற ஒரு தேவை இருந்தது. அதை பற்றிதான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. கூட்டணி குறித்து எங்கள் நிலைப்பாடு ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதே தான் இந்த நிலைப்பாடு. எங்கள் தலைமையில் கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் அறிவிப்பார். இதை பற்றி அறிவிப்புகள் விரைவில் வரும்பொழுது பார்க்கலாம். நான் திரும்பவும் ஒண்ணு சொல்றேன். தலைவர் கடைசி கூட்டத்துல சொன்னது போல நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய மக்கள் ஆதரவை தற்பொழுது பெற்றிருக்கு. தலைவர் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக விரைவில் பதவி இருப்பார். நன்றி. மக்களே நிராகரிச்சிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை. 30% இல்ல, வின் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதம் தேர்தலில் நிரூபிக்கதான் போறோம். கண்டிப்பா நிரூபிக்க போறோம். நீங்க இறுதி வெற்றி சதவீதம் உங்களுக்கு விரைவில் தெரிய போகுது. அப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க.